கட்சியை சேர்ந்த யாராவது ஆயுதம் கேட்டிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்துறன்றது ஒரு சின்ன விடயம் அல்ல. சிலர் தாங்கள் ஆயுத பயிற்சி எடுத்துன்றெல்லாம் பொய் சொல்கிறார்கள் எல்லாம் இருக்கிறாங்கள் அரசியல்வாதிகள் பலர். அப்போ ஆயுத பயிற்சி எடுக்கிறதுக்கு சென்று அந்த ஆயுத பயிற்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே ஆயுதங்களை வேலியிலே கொழுவி வீட்டோடி போய் பிறகு அதுக்கான தண்டனை அனுபவித்த அரசியல்வாதிகளும் இன்று இருக்கிறாங்கள். சிலர் அவர்கள் சும்மா சில கருத்துக்களை சொன்னாலும் கூட எங்களோட கட்சியை சேர்ந்தவர் யாரும் ஆயுதம் கேட்டிருக்கிறாங்கன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. சபாநாயகரிடம் நான் எந்த ஒரு கோரிக்கையும் தனிப்பட்ட ரீதியாக நான் வழங்கவில்லை. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், கடந்த 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வந்தது நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி. அதனைத் தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்குள்ளே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பொழுது நாங்கள் அனைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கூடிய பாதுகாப்பு வழங்க எங்களுக்கு MSD, அதாவது மினிஸ்ட்ரியல் செக்யூரிட்டி டிவிஷன், STF இராணுவம் எல்லாம் இல்லை, மினிஸ்ட்ரியல் செக்யூரிட்டி டிவிஷன் MSD பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே. எனக்கான அந்த பாதுகாப்பை அவர்கள் அந்த நேரத்தில் இருந்து அகற்றவில்லை. நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சியிலே எனக்கும் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு இருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்களுக்கும் எனக்கும் மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்குள்ளே பாதுகாப்பு இருக்கின்றது. நான் அரசாங்கத்திடம் எந்த ஒரு கோரிக்கையும் பாதுகாப்பு தர சொல்லி முன்வைக்கவில்லை, பாதுகாப்பு வேணும் என்று கேட்கவில்லை. அரசாங்கமே தான் பாதுகாப்பை வழங்கியிருந்தது. அதே நேரத்திலே 2025ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஒரு 3ஆம் மாதம் இல்லாட்டி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முதல் போலீஸ் மா அதிபருடாக எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த நேரத்திலே அவர் பிரதி போலீஸ் அவர் கடமை, அதாவது ஆக்டிங் IGP இருந்து அவரோடாக எனக்கு மேலதிகமான பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று தொலைபேசி அழைப்பெடுக்கப்பட்டது. எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதாக, அது அரசியல் காரணங்களுக்காக கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் ஒரு முன்னாள் ஒட்டுக்குழுக்களாக செயல்பட்டவர்களூடாகவா யாரென்று தெரியாது, அரசியல் காரணங்களுக்கான சில அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று என்னுடைய பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று 3ஆம் மாதம் அளவில் எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரு வாகனம். எனக்கு அந்த வாகனத்திலே நான் மேலதிகமான பாதுகாப்புக்கான ஆட்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போக முடியாத காரணத்தினால், இல்லை 2 வாகனம் போகிற அளவுக்கு எல்லாம் என்னோட வசதி இல்லை. அதனால் எனக்கு வழங்கியிருக்கிற பாதுகாப்பு மாத்திரம் போதும் என்று நான் சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமாக நான் கடிதம் எழுதவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அரசாங்கமே தான் என்னுடைய பாதுகாப்பை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதி முடிந்த காலப்பகுதியையும் அகற்றவில்லை. புதுசாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகும் மற்றவர்களுக்கு வழங்காததில் எனக்கு வழங்கியிருந்தார்கள். இது நேற்றின்று அல்ல, நான் 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலிருந்து என்னுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலே பல காரணங்கள் இருக்கின்றது. நாங்கள் பாதாளத்தோடையும் சம்பந்தம் இல்லை, போதைப் பொருளுடையும் சம்பந்தம் இல்லை. ஆனால் மக்களுக்கு நடந்த பல அநீதிகளை பற்றி பல உண்மைகளை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் கடந்த காலத்திலே. அது ஈஸ்டர் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், இப்படியான பல விடயங்கள் சம்பந்தமாக பல கருத்துக்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த காரணங்களுக்காகவும் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற அவங்களை கருதி அது தந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே அந்த கேள்வி எனக்கு ஏன் வழங்கியிருக்கிறான் யாருக்கும் கேள்வி இருக்குன்னு சொன்னால் அது பாதுகாப்பு அமைச்சர்கள் தான் கேட்கும். இல்லை, பாதுகாப்பு அச்சுறுத்தல் யாருக்காவது இருக்குன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு பயப்படுறாங்களன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு தேவை என்று சொல்லி கூறினால் அது பாதுகாப்பு, அதாவது செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் என்று செய்வார்கள். பாதுகாப்பு சம்பந்தமான என்ன த்ரெட் இருக்குன்னு சொல்லி அந்த த்ரெட் அசஸ்மெண்ட் செய்து த்ரெட் இருக்குன்னு சொன்னால் அவங்கள பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஆனால் த்ரெட் அசஸ்மெண்ட் இல்லாத, இப்போ நீங்கள் வடகிழக்கு சில அமைச்சர்மார் வந்து போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள அமைச்சர்ன்னு சொல்லி அவங்க சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். இப்போ இனி வரும் பொழுது நான் நினைக்கணும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் மாவட்டத்துக்கு வரும் பொழுது சில பேர் பலகைகளை பிடிச்சிட்டு இல்லாட்டி ஸ்டிக்கர் பேட்ஜ் அடிக்கணும். விவசாய அமைச்சர், கல்வி அமைச்சர் தெரியும் பிரதமர்ன்றபடியாக. அப்படி மக்களுக்கு தெரியாதவர்கள், எங்களுக்கே தெரியாட்டி அவர்கள் ஒரு சிலரை மக்கள் மத்தியிலே இருந்தோ இல்லாட்டி அவங்க பாராளுமன்றத்திலே வாழ்க்கையிலே பேசாதவர்களுக்கு என்ன அச்சுறுத்தல் வரப்போகுது? நாங்கள் எத்தனையோ விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், இராணுவத்துக்கு எதிரான பல விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம், ஒட்டுக்குழுக்கு எதிராக பேசும், இராணுவ புலனாய்வு பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். இப்படியான பேசும் பொழுது அச்சுறுத்தல் இருக்கிறதும் சாதாரணமாக ஒருவர் அமைச்சர் பதவி வந்தன்றதுக்காக அவருக்கு அச்சுறுத்தல் வரும் இல்லை. அவர்கள் வந்து போகிறார்களுக்கு இனி தயவு செய்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிட்டு வரைக்கும் தாங்கள் அமைச்சர் எனக்கு தெரியாமல் இருக்குது. இல்லை, அது சில நேரம் பார் வச்சிருக்கிற அரசியல்வாதிகள் அச்சுறுத்தப்படுறாங்களோ தெரியாது. எனக்கு அப்படியான போதைப் பொருளும் இல்லை, பாரும் இல்லை, பார் பெர்மிட்டும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ
நான் நினைக்கிறேன் சமூக விரோதமான செயல்பாடில் ஈடுபட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதை பற்றி அது அரசாங்கத்துடைய நிலப்பாடு. ஆனால் போதைப்பொருள் கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் அரசாங்கம் ஏன் வடக்கு கிழக்கிலே இந்த இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தை நான் அடிக்கடி சொல்கிற விடயம் 4000 வாக்காருக்கு ஒரு பார் இருக்குது. அப்போ அதுவும் ஒரு வகையான போதை தான். கிளிநொச்சியில் இருக்கிற மக்கள் மதுபானத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. அது அந்த பிரதேசத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் அதுக்கு கவனம் எடுக்கிறது போல எனக்கு தெரியவில்லை. ஆனால் அரசாங்கம் போதைப் பொருளை கட்டுப்படுத்துறது இந்த எடுக்கிற நடவடிக்கையிலே வடக்கு கிழக்கில் பெரும் பிரச்சனையாக இருக்கும். வடி சாராயம் மற்றும் இப்போ வடி சாராயத்தை பொறுத்தளவில் வடி சாராயத்துக்கான அந்த ஃபைன் மிகவும் ஒரு சின்ன ஒரு ஃபைன். அந்த ஃபைனை வடி சாராயம் உற்பத்தி செய்கிறார்கள், அதை கட்டி போட்டு வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, திருப்பி திருப்பி உற்பத்தி செய்யலாம். அந்த ஃபைனை விட வருமானம் கூட. அதே போல தான் வடக்கு கிழக்கில் இல்லாத புதிதாக மதுபான சாலைகளை நியமித்ததுக்கு அரசாங்கம் அது ஜனாதிபதியே சொன்னார், தேர்தலுக்கான லஞ்சம் நான் வந்தால் ரத்து செய்ய வேண்டும். இது சம்பந்தமான நடவடிக்கை இன்னும் எடுக்கவில்லை. அப்போ வடக்கு கிழக்கிலே நாங்கள் நாட்டிலே போதைப் பொருளை கடத்துறது நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னாளர் சொல்லியிருக்கிறார், இராணுவம் தான் வடக்கு கிழக்கிலே போதைப் பொருளை கொண்டு வராங்க. அப்போ இந்த விடயங்கள் சம்பந்தம் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் வரவேற்கின்றோம், நல்ல விடயம். ஆனால் எங்கட பிரதேசத்திலே போதைப் பொருளையும் விட இப்போ படுவாங்கரை எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் அறிந்த வகையிலே போதை மாத்திரைகளோ இந்த ஹெரோயின் ஐஸ் இப்படியான பொருட்கள் படுவாங்கரையிலே பயன்படுத்தப்படுறதாக நான் பெரிய அளவிலே மக்கள் மத்தியிருந்து ஒரு 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 புகார் எனக்கு வரவில்லை. ஆனால் வடிசாராயம் சம்பந்தமாக அதிகமாக வருகின்றது. அப்போ எங்கட பிரதேசங்களில் இருக்கிற முக்கியமான சில பிரச்சனைகள் வடி மாத்திரமல்ல, இந்த சட்டப்பூர்வமான மதுபான சாலைகள்லேயும் இருந்து இப்போ முந்தி 30 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு பியர் வாங்கிட்டு வர வேணும்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ சில மாவட்டத்தில் நூற்றி மாவட்டத்திலே 10 மீட்டருக்கு ஒரு பார் போட்டால் மக்கள் கொள்வனவு செய்கிறாங்க. இப்படியான பிரச்சனைகளை பற்றியும் அரசாங்கம் கவனம் எடுக்கணும். அதே நேரத்தில் ஊழல் மோசடி சம்பந்தமாக நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். அந்த $18 பில்லியன் அமெரிக்காவிலே மஹிந்த ராஜபக்ச வச்சிருக்கிறான்னு சொன்னார், அது எப்போ கொண்டு வருவார்கள்? ஏனென்றால் இதிலே இந்த ஊடக நண்பர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு வருடத்துக்குள்ளே செலவுகளை நாங்கள் வீண் செலவுகளை நாங்கள் குறைத்திருக்கிறோம், நாங்கள் ஊழலை நிறுத்தியிருக்கிறோம், ஊழல்வாதிகளுடைய நிதியை கொண்டு வர போகிறோம் என்று சொன்னாலும் கூட ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்த வாழ்க்கை செலவும் இன்று இருக்கிற வாழ்க்கை செலவும் கிட்டத்தட்ட ஒன்று. அப்போ பழைய களவெடுத்த ஊழல்வாதிகளை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஊழல்வாதிகள் ஊழல் செய்து உழைத்த காசு இன்று வேற யாருக்கும் போகுதா? இல்லாவிட்டால் ஊழல்வாதிகளை பிடித்தன்றது சும்மா ஒரு நாடகமா? இது ஒரு கேள்வி இருக்கு. மத்திய வங்கியிலே அண்மையிலே பார்த்தேன், அர்ஜுன் மகேந்திரன் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டிருக்காரு. தான் சிங்கப்பூர்லேயே பெட்டில் படுத்திருந்து இன்னொருடன் ஃபேஸ் டைமில் காய்க்கிறார். 24 மணி நேரத்தில் கொண்டு வருவோம்னு சொன்னார்கள். அதில் எத்தனை பில்லியன் அரசாங்கத்துக்கு நட்டம்? பிஎஃப்எஸ் அந்த பாஸ்போர்ட் ஸ்கேம்லேயே எவ்வளோ கோடி நட்டம்? எனக்கு 1.3 பில்லியனுக்கு மேலே நட்டம் என்று பார்த்தேன் நான். அந்த நிதியெல்லாம் எடுத்து எங்களுடைய வாழ்க்கை சிறையை நான் சொன்னது போல் இந்த மருத்துவ பொருட்களுக்கான விலையை குறைக்கலாம், வரி இல்லாமல் செய்யலாம், பிள்ளைகளுடைய கல்விக்கான போகிற புத்தகங்களுக்கான வரி இல்லாமல் செய்யலாம், ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கான அந்த ஓய்வூதியம் வழங்குகிற பென்ஷனுக்கான அதிகமாக வழங்கலாம், அரசு ஊழியருடைய சம்பளத்தை அதிகரிக்கலாம், வரியை குறைக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் அண்மையிலே பார்த்துனா சீனா அதை போர்ட் சிட்டியிலே ஒரு சீன நிறுவனத்துக்கு $540 மில்லியன் ஒரு பெரிய ஒரு கிளாக் டவர் கட்டுறதுக்கு வரி சலுகை கொடுத்துருக்குறாங்க. $540 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்குரிய டேக்ஸ் கொடுத்து ஹாலிடே கொடுத்துருக்காங்க போர்ட் சிட்டியிலே. அந்த லண்டனில் இருக்கிற பிக் பென் மாதிரி இங்கே ஒரு கிளாக் டவர் கட்ட போகிறாங்களாம் போர்ட் சிட்டிக்குள்ளே. அதுக்கு $540 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு வரி சலுகை. ஆனால் இன்று 30,000 சம்பளம் எடுத்த எங்களுடைய தோட்ட தொழிலாளருடைய இபிஎஃப் இடிஎஃப்க்கு கடந்த அரசாங்கம் கொடுத்த அதே வரி இந்த அரசாங்கம் போடுது. இந்த வகையில் நியாயம்? அரசு ஊழியர்கள் இன்னும் வரி கட்ட வேணும். ஆனால் $800 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு அதிகமான கடந்த அரசாங்கம் கொடுத்த வரி சலுகையில் இல்லாமல் செய்ய கொண்டு வந்த அரசாங்கம் அதிலே கை வைக்கவில்லை. தனவந்தர்கள் இந்த அரசாங்கம் பாதுகாக்கும். நாங்கள் கேட்ட கேள்விகளால் நான் உண்மையிலேயே அரசாங்கத்தை கோரிக்கை முன்வைக்க தான் வந்தனால், நீங்கள் கேள்விகளை கேட்டு நாங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கிற மாதிரி நாங்கள் ஒரு அன்பான கோரிக்கையை ஜனாதிபதியிடம் முன்வைக்கிறோம். மிக முக்கியமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. அதே நேரத்திலே 1 வருடம் ஆகிவிட்டதை பற்றி பாராளுமன்றத்திலே நான் பேசிய பொழுது நான் சொன்னேன், 20 வீதமான காலப்பகுதி முடிந்து விட்டது, இன்னும் குறிப்பிட்ட காலம்தான் இருக்குன்னு சொல்ல பிரதமர் சொன்னார் 80 வீதமான காலம் இருக்குன்ற. ஆனால் உண்மையிலே ஒரு நாட்டிலே முதலாவது ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து முதலாவது 1 வருடம் 2 வருடங்களுக்குள்ளே
பூர்த்தி செய்யாத விடயங்கள் அதனை தொடர்ந்து செய்வது அவ்வளோ இலகுவான விடயமாக வரலாறு எங்களுக்கு காட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பாதையினூடாக அரசாங்கம் மிக முக்கியமாக கொடுத்த சில வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் பொழுது சொல்லியிருந்தார்கள், எரிபொருளுடைய விலை நான் 130-140 ரூபாயில் குறைக்கலாம். ஏனென்றால் காஞ்சனா விஜயசேகர முன்னாள் அமைச்சர் கொள்ளையடிக்கின்றார் என்ற போல கருத்தில் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் இந்த வாரம் பார்த்தோம்னு சொன்னால் டீசலுடைய விலை குறைக்கப்படவில்லை, ஆனால் பெட்ரோலுடைய விலை 5 ரூபாயால் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் நடைமுறைக்கும் இடையில் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையிலே அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக ஒரு முடிவொன்றை எடுக்க வேணும், மக்களுடைய வாழ்க்கை சுமையை குறைக்கிறது. என்றால் அரசாங்கம் ஒரு பக்கத்தால் அரச ஊழியர்களுடைய சம்பளத்தை 6 மாதத்துக்கு ஒருக்கா அதிகரிப்போம் என்று சொன்னாலும் கூட கடந்த வருடம் பார்த்தோம்னு சொன்னால் சில அரச ஊழியர்களுக்கு 200 ரூபா, 300 ரூபா, 150 ரூபா அப்படியான சம்பள உயர்வு தான் வந்தது. அப்போ இந்த விலைவாசிகள் குறைக்காமல் சம்பளங்களை அதிகரிக்காமல் விட்டால் மக்களுக்கு உடைய வாழ்வாதாரம் மிகவும் சிக்கலான. இது அரசு அதிகாரிகள் மாத்திரம்தான். அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்குவது சம்பந்தமாக இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தருடைய பிரச்சனையும் மிகவும் ஒரு பெரும் பிரச்சனையாக இப்போ மாறிக்கொண்டிருக்கு. அரசாங்கம் இந்த ஆசிரியர்களுக்கான அபிவிருத்தி உத்தியோகஸ்தருக்கான ஒரு தீர்வினை இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவாவது வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். வரி சம்பந்தமாக உண்மையிலேயே அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஐடி போன்ற துறைகளில் இருந்தவர்களுக்கு வரி இல்லாமல் இருந்து இப்போ அவர்கள் மீது வரி சுமக்கப்பட்டிருக்கு. ஆனால் வரி சலுகையில் அரசாங்கம் வழங்குவதாக சொல்லியிருந்தார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவாவது அந்த வரி சலுகை கிடைக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது மருத்துவ பொருட்களுக்கு வெட் இல்லாமல் செய்வது, அதே நேரத்தில் கல்வி சம்பந்தமான அபியாச கோப்பிகள் போன்றதில் வாங்குறதுக்கு வெட் இல்லாமல் செய்வது, இப்படி சில தீர்மானங்கள் அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பு அறிவித்திருந்தாலும் ஒரு வருடம் பூர்த்தியாக அந்த தீர்மானம் நடைமுறைக்கு பெறவில்லை. இந்த அரசாங்கம் இந்த பாதையினூடாக அவ்வாறான விடயங்கள் இருக்கின்றதான்னு நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக வரவு செலவு திட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி என்ன முடிவெடுக்கின்றோம்ன்றது சம்பந்தமாக நாளைய மறுதினம் எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே ஆராயப்படும். நான் நினைக்கிறேன் மத்திய செயற்குழுவிலே இந்த பாதை சம்பந்தமான அறிக்கை வெள்ளிக்கிழமை வந்தாலும் எங்களுடைய அரசியல் அதாவது பாதுகாப்பிலே இல்லாட்டி ஜனாதிபதியுடைய உரையிலே பொறுப்பு கூறல் விடயம் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களிலே அவங்களுடைய நிலப்பாடை நாங்கள் பார்த்து போட்டு தான் இறுதி தீர்மானம் எடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாட படும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் நான் இந்த சொன்ன விடயங்கள் இது அரசாங்கத்துக்கு ஒரு வினயமான ஒரு வேண்டுகோள் மக்களுடைய சார்பிலே இருந்து. இது விமர்சனம் அல்ல, இது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான செய்தி அல்ல, இது அரசாங்கத்தில் ஒரு வினயமான ஒரு கோரிக்கை. இந்த விடயங்களை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த ஊடக சந்தை.